ஆக இப்போ விவசாயிகளும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். 5 ஆண்டு காலத்தில் விவசாயிகளும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் எவ்வளவு அழகாக ஒரு திரைக்கதையை தயார் பண்ணுவாருன்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அழகான திரைக்கதையெல்லாம் பேசிட்டு இருந்தார். விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் 5 ஆண்டுகள்ல போற போக்குல ஒரு திரைக்கதை வசனம் ஒன்று சொன்னாரு. பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க. அதெல்லாம் அண்ணன் கண்ணுக்கு வரவே இல்லையா என்னன்னு தெரியல. ஐயா, விவசாயிகள் சொன்னதான் சொல்றேன், இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆக இப்போ விவசாயிகளும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். 5 ஆண்டு காலத்தில் விவசாயிகளும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இங்க இருக்கின்ற விவசாய பெருங்குடிக்கு சொல்றாங்க, முன்னாள் அமைச்சர் OPS அவரும் விவசாயி தான் நினைக்கிற. OS மணி அடிக்கடி சட்டமன்றத்தில் எழுந்து எங்களுக்கு அந்த பட்ஜெட் காலத்தில் ஆலோசனை கூறுவார்கள். இன்னும் சொல்ல போனால் பாட்டாளி கட்சி நம்முடைய ஐயாவும் சரி, மரியாதைக்குரிய அன்புமணியாவும் சரி, நிழல் பட்ஜெட் போடுவாங்க. சிவகுமாரா பட்ஜெட் இந்த நிழல் பட்ஜெட்டை பார்த்து சார் நான் முடிச்சேன் 40 நிமிஷம் ஆயிடுச்சு. நிழல் பட்ஜெட் போடுவாங்க. அதையெல்லாம் நாங்கள் வாங்கி அதில் உள்ள கருத்துக்களை நாங்கள் கேட்டு இங்க இருக்கின்ற உங்க ஆட்சிக்கு முட்டு கொடுக்கின்ற தலைவர்கள்லாம் இப்ப இங்க உங்களை பற்றி பேசுகின்றார்கள். அப்பா எங்களெல்லாம் பேச தூக்கி ராஜேஷ் அவர் கருத்துக்கு பாராட்டுவார். ராஜேஷ் எங்களை பாராட்டுவார். வேளாண் பட்ஜெட்ல அதே சிவகுமார பாராட்டுவார், ராமச்சந்திரன் பாராட்டுவார். இங்க கம்யூனிஸ்ட் மாரிமுத்து, அதே போல நாகை மாலிக்கு பேசுவார், பாராட்டு பேசுவார்கள். அண்ணன் செங்கோட்டை தான் பேசல. உறுப்பினர் இந்த முட்டு கொடுத்த வார்த்தையை மட்டும் நான் அவைக்குள் நீக்கிறேன். வாழைக்கு நாங்க ஒரு திட்டம் சேர்த்திருக்கோம். வாழைக்கு முட்டு கொடுக்க திட்டம் நாங்க கொடுத்தோம். அதுக்கு வாழைக்கு முட்டு கொடுக்க திட்டம் எங்களுக்கு நாங்க போடல. அது அந்த இப்ப அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க. ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல கொடுக்கிற திட்டம். அது போல இந்த ஆட்சிக்கு முட்டு கொடுத்துக்கிறார்கள். சொல்லக்கூடாது. சொல்ல போனா அந்த வார்த்தை வேணாம். வேற வார்த்தை உங்களுக்கு தெரிந்தால் வேறு வார்த்தை சொல்லுங்க. நீங்க அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் எவ்வளவு அழகாக ஒரு திரைக்கதையை தயார் பண்ணுவாருன்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அழகான திரைக்கதையெல்லாம் பேசிட்டு இருந்தார். அதுவும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் 5 ஆண்டுகள்ல போற போக்குல ஒரு திரைக்கதை வசனம் ஒன்று சொன்னாரு. போன ஆட்சியிலாம் நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல விவசாயிகள் 309 கோடிக்கு நீங்க நெல் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பீங்கன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு பல இடங்கள்ல கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர்லயே அண்ணங்கிட்ட எல்லாம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அதெல்லாம் என்ன ஆச்சுன்றதை பத்தி சொல்லுங்க. வாகன போக்குவரத்து இருக்கு பாத்தீங்களா, அந்த கொள்முதல் செய்துவிட்டு வாகன போக்குவரத்து செய்யக்கூடிய பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க. அதெல்லாம் அண்ணன் கண்ணுக்கு வரவே இல்லையா என்னன்னு தெரியல. கரும்புக்கு ஒரு விலை நிர்ணயம் செய்துவிட்டு, கரும்புக்கு ஒரு விலை நிர்ணயம் அரசாங்கம் செஞ்சா அந்த விலைக்கு கீழே இன்னொரு விலையை அதிகாரிகள் நிர்ணயம் செய்து கருது கொள்முதல் செய்ததாக அன்னைக்கு விவசாயிகள் போராடினாங்க, பிரச்சனை பண்ணாங்க. அதையும் அண்ணன் மறந்துட்டாரு போல. இப்படி ஐயா, விவசாயிகள் சொன்னதான் சொல்றேன், இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இதுல அண்ணா அழகா சொன்னார், யார் யாரெல்லாம் விவசாயிகள் சொன்னாரு. அதுல ஒரு முக்கியமான விவசாயி அண்ணன் மறந்துட்டாரு. எல்லாரும் விவசாயிகள் அண்ணன் ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லும் போது ஒரு முக்கியமான விவசாயியை மறந்துட்டாரு. கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் போட்டு நடந்த விவசாயியை பத்தி அண்ணன் சொல்ல மறந்துட்டாரு. அப்ப இவங்க சொல்ற கதையெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, சர்க்கரையை எறும்பு தின்னுருச்சு, சாக்க கரையான் தின்றுச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்குது ஒரு கதையெல்லாம்.